ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ பைத்தான்ல வந்து ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பரேட்டர் இருக்கு. அந்த ஆப்பரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளுக்கு நான் வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். 5 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். இப்போ இந்த எக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணிக்கும். அந்த மெமரி ஸ்பேஸ்ல வந்து 5 அப்படின்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா, இன்னொரு ஒய்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். அந்த ஒய்ன்ற வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ் அசைன் பண்ணிடுறேன். ஸோ அப்போ இப்போ நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒய்ன்ற இன்னொரு வேரியபிள் கிரியேட் ஆகி அது இன்னொரு மெமரி ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அந்த மெமரி ஸ்பேஸ்ல எக்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேட்டர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்றாங்க. அதாவது எக்ஸ் ஆல்ரெடி பைன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஒய்ன்ற வேரியபிள் திரும்ப எக்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அப்போ இது ஒரு மெமரி ஸ்பேஸ் லைக் இதுக்கு ஒரு 2 MB, இதுக்கு ஒரு 2 MB பிடிக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்ன்ற வேரியபிள்ல வேல்யூ 5 இருக்கு. இப்போ நான் பிரிண்ட்ல வந்து எக்ஸ கால் பண்ணாலும் எனக்கு 5 தான் வரும். அதே மாதிரி ஒய்யை கால் பண்ணாலும் எனக்கு 5 தான் வரும். அப்போ ரெண்டுமே தனித்தனி மெமரி ஸ்பேஸ்ல போய் உட்காருதா, இல்லைன்னா ஒரே மெமரி ஸ்பேஸ்ல தான் போய் உட்காருதா அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஆப்ரேட்டர் தான் யாருன்னு சொன்னீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒய்ன்ற வேரியபிள் எக்ஸோட மெமரி ஸ்பேஸ்ல தான் அதுவும் அந்த மெமரி ஸ்பேஸ் தான் இதுவும் இந்த ஒய் வேரியபிளும் யூஸ் பண்ணிச்சுன்னா அப்போ அவுட்புட் வந்து எனக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஒய்ன்ற வேரியபிள் எக்ஸோட மெமரி ஸ்பேஸை யூஸ் பண்ணலனா அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட மெமரி ஸ்பேஸ் இந்த ஒய் யூஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ட்ரூ வரும். எக்ஸோட மெமரி ஸ்பேஸ் இந்த ஒய் யூஸ் பண்ணலனா நமக்கு வந்து ஃபால்ஸ் வரும். இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ல கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஆப்ரேட்டர் இருக்கு. ஒன்னு இஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு இஸ் நாட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண போறேன். அந்த எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து 5ன்றதை அசைன் பண்ண போறேன். அதே மாதிரி ஒய்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண போறேன். அந்த ஒய்ன்ற வேரியபிளுக்கு நான் எக்ஸை வந்து அசைன் பண்ண போறேன். இப்போ எக்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் 5 தான் இருக்கும். ஒய்யை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு 5 தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா ரெண்டுத்துலயுமே வந்து ஒரே வேல்யூ தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஒய் எக்ஸோட மெமரி ஸ்பேஸை யூஸ் பண்ணுதா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டா பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல போயிட்டு எக்ஸோ இல்லைன்னா இங்க ஒய் போட்டுக்கிறேன். ஸோ என்னோட ஒய் இஸ் எக்ஸான்னு கேட்கிறேன். அதாவது ஒய்ன்றது வந்து எக்ஸோட மெமரி ஸ்பேஸை யூஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்கிறேன். அப்படி ஒருவேளை இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா அப்போ அவருக்கு வந்து வேல்யூ அவுட்புட் என்னது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். சப்போஸ் அவர் வந்து யூஸ் பண்ணலன்னா அவுட்புட் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஃபால்ஸ்னு சொல்லி வரும். ஸோ செக் பண்ணி பார்த்தலாமா? இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா எக்ஸுக்கு வந்து 5ன்றத அசைன் பண்றேன். அதே மாதிரி ஒய்க்கு வந்து நான் வந்து எக்ஸ் அசைன் பண்றேன். நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ ஒய் எக்ஸை யூஸ் பண்ணுதா, ஒய் இஸ் எக்ஸ் மெமரி ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சா எனக்கு வந்து ட்ரூ வருது. இதை நீங்க இன்டர்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸோட மெமரி ஸ்பேஸ் ஒய்ல தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ரெண்டுமே ஒரே மெமரி ஸ்பேஸ் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால நமக்கு வந்து ரெண்டுத்துக்குமே ட்ரூ தான் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ் வந்து சாரி இந்த ஒய் வந்து புதுசா மெமரி ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணல. ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸோட மெமரி ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுது. ஏன்னா ஒய் வந்து யாரை கால் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எக்ஸை தான் கால் பண்றாரு. அப்போ தனி மெமரி ஸ்பேஸ் அதை யூஸ் பண்ணல. ஒய்யோட எக்ஸோட மெமரி ஸ்பேஸ் தான் இந்த ஒய் வந்து யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றோம்ல இதுதான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ண போறேன். ஆ இப்போ நான் ரெண்டுத்துக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் இருக்கு. அப்போ ரெண்டுமே ஒரே மெமரி ஸ்பேஸ், ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் இருக்கு. அப்போ ரெண்டுமே ஒரே மெமரி ஸ்பேஸ்ல போயிட்டு உட்காருதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒய் வந்து ஒய் இஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ ஒய்யும் எக்ஸும் ஒரே மெமரி ஸ்பேஸை யூஸ் பண்ணுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா நம்மளோட ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வேல்யூவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகல. ஏன்னா இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அதனால நமக்கு இங்க ட்ரூ வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நமக்கு மெமரி ஸ்பேஸை யூஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 1000 இருக்கு, இங்கேயும் 1000 இருக்கு. அப்ப ரெண்டுமே வேல்யூ சேம் வேல்யூ தானே இருக்கு. அப்ப நமக்கு ட்ரூ தானே வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ட்ரூ வந்து எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே நம்ம வந்து ஈக்குவலான்னு செக் பண்ணும்போது தான் அது ட்ரூ வரும்.
ஆனா இஸ் ஆப்ரேட்டர் வந்து வேல்யூவை வந்து செக் பண்ணல, மெமரி ஸ்பேஸை செக் பண்ணுது. அப்போ ஒய்யோட மெமரி ஸ்பேஸ் இப்போ 1000 இருக்கு, ஏல எக்ஸ்ல இருக்கக்கூடிய மெமரி ஸ்பேஸ் இப்போ தனியா 1000 இருக்கு. அப்ப நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் கேட்டா, எக்ஸுக்கு வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி ஸ்பேஸ் கொடுக்குறேன், ஒய்க்கு வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு மெமரி ஸ்பேஸ்ல அவங்களோட வேல்யூ கொண்டு போய் வச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றேன் கேட்டா, பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் எக்ஸ் இஸ் ஒய், எக்ஸ் இஸ் ஒய்யோ இல்லை ஒய் இஸ் எக்ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சா இங்க பாத்தீங்களா நமக்கு வந்து ஃபால்ஸ் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து வேல்யூ சேமா இருந்தா நமக்கு ட்ரூ காட்டுறது கிடையாது. அதுக்கு பதிலா இந்த எக்ஸும் இந்த ஒய்யும் ஒரே மெமரி ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா மட்டும் அப்போதான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க ட்ரூன்றது டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ல வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சிடறேன். அப்போ எக்ஸ் ஒய் வந்து யாரை யூஸ் பண்றாருன்னா எக்ஸோட மெமரி ஸ்பேஸை யூஸ் பண்றாரு, எக்ஸோட வேல்யூவை யூஸ் பண்றாரு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டா, பிரிண்ட்ல வந்து ஒய் இஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி வருது. கரெக்ட்டுங்களா? அப்போ இப்படிதான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸும் ஒய்யும் வந்து இதோட மெமரி ஸ்பேஸ் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஒர்க் பண்றோம். இப்போ இதுவே இஸ் நாட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுறாரு அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ஆப்வியஸ்லி இஸ் நாட் ஆப்ரேட்டர்னா அந்த மெமரி ஸ்பேஸை அது யூட்டிலைஸ் பண்ணலன்னா ட்ரூ வரணும், அந்த மெமரி ஸ்பேஸை அது யூட்டிலைஸ் பண்ணிச்சுன்னா ஃபால்ஸ் வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியரா நான் சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் வச்சிடறேன், அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி வச்சிடறேன், ஏதாவது ஒரு வேல்யூ வைக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டா, பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட்ல எக்ஸ் இஸ் ஒய் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா ஒய்யோட மெமரி ஸ்பேஸ் வேற, எக்ஸோட மெமரி ஸ்பேஸ் வேற. அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி அவுட்புட் பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், இந்த மாதிரி அவுட்புட் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்ட்டுங்களா? இது நமக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். இதுவே நான் வந்து பிரிண்ட்ல வந்து இப்படி எழுதியிருந்தேன்னா, எக்ஸ் இஸ் நாட் ஒய் அப்படின்னு சொல்றேன். எக்ஸ் இஸ் நாட் ஒய்னா ஆமா, எக்ஸ் வந்து ஒய்யோட மெமரி ஸ்பேஸ்ல இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அந்த சினாரியில் நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ட்ரூ அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்தலாமா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இதை மேலே தூக்கிக்கலாம். ஓகே. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 6. பிரிண்ட்ல வந்து எக்ஸ் இஸ் நாட் ஒய் அப்படின்னு சொல்றேன். எக்ஸ் வந்து ஒய்யோட மெமரி ஸ்பேஸ்ல இல்லையான்னு கேட்குறேன். ஆமா, இல்ல, ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இஸ் நாட் ஆப்ரேட்டர்ன்றது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெமரி ஸ்பேஸ்ல அது இல்லாம இருக்கும்போது நமக்கு ட்ரூ வரும். ஸோ அதாவது அந்த மெமரி ஸ்பேஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணாம இருந்துச்சுன்னா அப்போ அது ட்ரூ வரும். இஸ் ஆப்ரேட்டர் வந்து அந்த மெமரி ஸ்பேஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு அது வந்து ட்ரூ வரும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஐடென்டிட்டி அதே மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் இதில் கன்ஃபியூஷன் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ரேட்டருக்கும் கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர் வேல்யூவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆவார், இந்த ஆப்ரேட்டர் மெமரி ஸ்பேஸஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆவார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ல வந்து நான் வந்து 1000 அசைன் பண்ணியிருக்கேன், ஒய்ல வந்து நான் 1000 அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பிரிண்ட்ல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிண்ட்ல வந்து எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்போ இங்க நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 1000ல தான் இருக்கு, ஒய்யோட வேல்யூ 1000ல தான் இருக்கு, பிரிண்ட்ல வந்து நமக்கு ட்ரூன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதுவே இந்த மாதிரி நான் யூஸ் பண்றேன், பிரிண்ட்ல வந்து ஒய் இஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ நமக்கு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, இதோட அவுட்புட் நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா இந்த இஸ் ஆப்ரேட்டர் வந்து மெமரி ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, வேல்யூ பேஸ் பண்ணி ஒர்க் ஆகல. ஓகேங்களா? ஸோ நான் அதை உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1000, ஒய் ஈக்குவல் டு 1000, ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட்ல வந்து எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி வருது. ஆனா எக்ஸ் இஸ் ஒய்ன்னு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு வந்து ஃபால்ஸ் வருது. ஏன்னா இதுக்கு தனியா மெமரி ஸ்பேஸ் இருக்கு, இதுக்கு தனியா மெமரி ஸ்பேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கும், நிறைய பேர் இந்த அசைனிங் ஆப்ரேட்டர்ல கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஸோ டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கும் இஸ் ஆப்ரேட்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ஐடென்டிட்டிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.